முத்தூட் ஃபினான்ஸ் வந்து Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸோட முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ முத்தூட் ஃபினான்ஸில் மெஜாரிட்டி 2 பிஸ்னஸ் தான். நிறைய லைன் ஆஃப் பிஸ்னஸில் இருந்தாலும் மெஜார் ப்ராஃபிட் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா 2 பிஸ்னஸ். ஒன்று கோல்டு லோன், அதுதான் சொல்லப்போனால் 90% பக்கம் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு அடுத்தது ஃபாலோடு பை உங்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்குது, விச் இஸ் சப்சிடரி வந்து பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 செக்மெண்ட்டோட ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ ஏஎம் க்ரோத் வந்து நம்மளோட போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கோல்டு லோன் பிஸ்னஸ் சாலிடாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19-20% அந்த ரேஞ்சு க்ரோ ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல க்ரோத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா மணப்புரம் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் பெரிய க்ரோத்தே இல்லை, ஒரு 5% என்னமோ தான் க்ரோ ஆகிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மணப்புரமோட ரிசல்ட்ஸ் வீடியோலையும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். முத்தூட்னால் க்ரோ ஆகிற அளவுக்கு மணப்புரம்னால க்ரோ ஆக முடியல கோல்டு லோன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அதர் பிஸ்னஸில் அவங்க க்ரோ ஆகிறாங்க, பட் கோல்டு லோன் பிஸ்னஸில் அவங்க க்ரோ ஆகிறது இல்லை. முத்தூட் வந்து நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க இந்த வருஷம். சொல்லப்போனால் நீங்கள் மணப்புரமோட டபுள் மடங்கு ஒரு ஏஎம் க்ரோத் வந்து காமிச்சிருக்காங்க. 61,000 கோடி போன வருஷம் இருந்தது வந்து இப்போ 72,000 கோடி ஆயிருக்கு. ஒரு நல்ல க்ரோத். இந்த க்ரோத் வந்து நீங்கள் வந்து க்ரோத்தை வந்து நீங்கள் வெறும் சாதா நம்பராக பார்க்காம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கணும். எப்பவுமே கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம டன்னேஜஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டன்னேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போன வருஷம் வந்து 180 டன்னாக இருந்தது, இந்த வருஷம் 188 டன்னாக மாதிரி இருக்குது. அதே சமயம் நீங்கள் மணப்புரம் கம்பேர் பண்ணிங்கன்னா போன வருஷம் 60 டன் தான் அவங்ககிட்ட வந்து இப்போ கோல்டு அவங்ககிட்ட. இந்த டன்னுங்கிறது வந்து நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு நகையை அடமான வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி யாரெல்லாம் அங்கே போய் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க அடமான வச்ச மொத்த நகைகளோட வெயிட் இது. ஸோ இந்த வெயிட் அதிகமாக, ஏன்னா லோன்ஸ் வந்து எப்பவுமே வந்து 75% வரைக்கும் தான் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இந்த டன்னேஜ் அதிகமானால் மட்டும்தான் வந்து ஏஎம் அதிகமாகும். ஸோ ஏன்னா இல்லைன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறப்ப மட்டும்தான் அவங்களால ஏஎம் ஏற்ற முடியும். ஸோ என்னென்னா ஒரு லோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டன்னேஜும் அதிகமாகணும், கோல்டு ப்ரைஸ் வேணும். ஸோ இது ரெண்டுமே ஒர்க் ஆனால் தான் நல்ல ஏஎம் க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மணப்புரம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க, ரைட் சைட் ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா மணப்புரமோட இப்போ ரிசல்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 60 டன்னாக இருந்தது வந்து இப்போ ஒரு 58 டன்னாக தான் இருக்குது. சொல்ல போனால் ட்ராப் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முத்தூட் லெஃப்ட் சைட் ஸ்லைடில் பார்த்திங்கன்னா 180 டன்னாக இருந்து 188 டன்னாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல க்ரோத்னே சொல்லுவேன். எக்ஸலண்ட் க்ரோத் அந்த இதில் தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வகையில் தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முத்தூட் எப்பவுமே வந்து மணப்புரமோட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கோல்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வெரி குட் குவார்ட்டர் இது. ப்ராஃபிட் வகையிலையும் சரி, ஏஎம் வகையிலையும் சரி, டன்னேஜ் வகையிலையும் சரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ். அவங்க வந்து ஒரு சப்சிடரி வச்சுருக்காங்க, பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ்னு. கிட்டத்தட்ட வந்து 2/3 ஆஃப் சப்சிடரி இவங்க தான் ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன்ஸ், கோல்டு இது மாதிரி நமக்கு இது வந்து அன்செக்யூர். ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்னென்னா 2 பேராமீட்டர் எப்பவுமே நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து ஏஎம் க்ரோத், இன்னொன்று வந்து அசட் குவாலிட்டி. கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம அசட் குவாலிட்டி பெருசாக பார்க்க மாட்டோம், பட் ஆனால் மைக்ரோ ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸோட க்ரோத் நீங்கள் போன வருஷத்தில் இந்த வருஷம் ஏஎம் லோன் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 62% இருக்குது. ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி இதனோட மற்ற காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமினாக இருக்கட்டும், ஸ்பந்தனாவாக இருக்கட்டும், ஃபியூஷனாக இருக்கட்டும், அல்லது ஆசீர்வாத் ஃபினான்ஸ், முத்தூட் மணப்புரத்தோட சப்சிடரி ஆசீர்வாத் ஃபினான்ஸ், அல்லது இந்த முத்தூட் பாப்புலேஷன் குரூப்பில் இருக்கக்கூடிய முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ், இது எல்லாமே கம்பேர் பண்ணுறப்ப எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35%க்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 25 to இந்த ரேஞ்சாக இருக்குது. மணப்புரமோட ஆசீர்வாத் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டேஜில் தான் இருக்குது, 18% தான் க்ரோ ஆகிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து 62%ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இண்டஸ்ட்ரியிலே இதுதான் டாப். ஸோ நல்ல க்ரோத். பட் ஆனால் இந்த க்ரோத்தை வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஐபிஓ போடலான்ட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த ஐபிஓ நடக்கிற டைமில் இது ஒரு பேட்டர்னாகவே எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஐபிஓ நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நல்ல பிஸ்னஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன நிறைய ஏஎம்முக்கு இப்போ நிறைய லென் பண்ணுறாங்க, நிறைய ஸோ இதை காமிச்சே என்ன பண்ணுறாங்க, ஐபிஓ வர்ற பார்த்திங்கன்னா அதிகமான வேல்யூவேஷனுக்கு கம்பெனி தள்ளி விட்டுறாங்க. நீங்கள் நிறையா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிஸ்ட் ஆனக்கூடிய அந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து என்னென்னா ஐபிஓ ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வருஷம் பயங்கரமான ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஐபிஓன்னு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடும். ஸோ இந்த பெல்ஸ்டார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அது நடக்கும்னு சொல்லலை, பட் ஆனால் இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 62% இந்த வருஷம் க்ரோ ஆகிருக்காங்க. இது கண்டிப்பாக சஸ்டைனபிள் கிடையாது. ஏன்னா சைஸ் பெருசாக குறையும். ஸோ 20 to 25%ங்கிறது வந்து ஒரு டீசெண்டான க்ரோத்.
பட் இந்த க்ரோத்தை வச்சு அதிகமான வேல்யூவேஷன் பெல்ஸ்டார் வருமா இல்லையான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேல்யூவேஷன் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல க்ரோத், பட் ஆனால் இது சஸ்டைனபிள் க்ரோத் கிடையாது. ஸோ இன்னொரு பேராமீட்டர் நம்ம மைக்ரோ ஃபைனான்ஸில் எப்பவுமே பார்க்கக்கூடிய அசட் குவாலிட்டி. ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேப்பிடாக க்ரோ ஆகக்கூடிய அசட் குவாலிட்டியில் வந்து சம்டைம்ஸ் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருவீங்க, திரும்ப கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா லோன் கொடுக்குறது எப்பவுமே ஈஸி தான், திரும்ப வாங்குறது தான் கஷ்டம். அந்த அசட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா போன குவார்ட்டர் வரைக்கும் இந்த குவார்ட்டருக்கும் சரி ரொம்ப ஸ்டேபிளாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான் சொல்லணும். இவ்வளோ க்ரோவையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்பிஎஸ் ஒன்றும் அதிகமாகல. ஸோ அந்த வகையில் வந்து நான் இது சஸ்டைனபிள், இது ஒரு நல்ல ரொம்பவே நல்ல ஒரு பேராமீட்டர் தான். ஸோ இப்போதைக்கு இந்த இதில் ப்ராப்ளம் இல்லை. பட் இன் ஃபியூச்சரில் இந்த க்ரோத் எந்த அளவுக்கு சஸ்டைன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதே சமயம் அசட் குவாலிட்டி மோசமாக இருக்கக்கூடாது. இது ரெண்டு மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மற்றபடி இந்த செக்மெண்ட்லேயே அவங்க வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு செக்மெண்ட்லேயுமே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் இந்த ரெண்டு செக்மெண்ட்டையுமே நீங்கள் எகைன்ஸ்ட் இதனோட பியரான மணப்புரமோட கம்பேர் பண்ணிங்கன்னா மணப்புரமோட கோல்டு லோன் 10% க்ரோ ஆயிருக்கு. இதே வந்து முத்தூட்டோட கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா 20% க்ரோ ஆயிருக்கு. இதே மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரத்துக்கு கீழே இருக்க ஆசீர்வாத் வந்து 18% தான் க்ரோ ஆயிருக்கு. இதே இங்கே இருக்கிற பெல்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 62% க்ரோ ஆயிருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸோட அசட் குவாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆசீர்வாத் ஃபினான்ஸ் மணப்புரமுக்கு கீழே இருக்கிறது வந்து அசட் குவாலிட்டி போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரோட அசட் குவாலிட்டி ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. 1% GNPA மேலே ஏறி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முத்தூட்டு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், ஏன் மணப்புரம் எப்பவுமே வந்து முத்தூட்டை விட ரொம்ப சீப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆஃப் இந்த முத்தூட் வந்து பார்த்திங்கன்னா 2.7 இருக்குது. ஆனால் மணப்புரம் வந்து பார்த்திங்கன்னா 1.3, கிட்டத்தட்ட பாதி வேல்யூஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் இதுதான். அந்த ஒரு சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ், அங்கே 10% க்ரோ இருந்தால் இங்கே ஒரு 15%, எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் க்ரோத் வந்து க்ரோத்தும் சரி அசட் குவாலிட்டியும் சரி முத்தூட்டில் எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது வந்து நல்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 67,000 கோடி இருக்குது. ஈக்விட்டி பேஸ் வந்து 24,000 நெட் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் டு புக் வந்து 2.76. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கத்த லெவல் ஆஃப் ட்ரேடிங். ஸோ டிஸ்க்ளைமர், இது வந்து வெறும் ரிசல்ட் அனலைசிஸ் மட்டும்தான். என்ன ரிசல்ட் வந்துருக்கோ, செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, பை ரெக்கமெண்டேஷன் ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. நன்றி, வணக்கம்.